எல்லோரும் திரும்பி பார்க்க வேண்டிய திருமா. சட்டம், சமூகம், அரசியல் இதற்குள் கட்டுப்பட்டவரா திருமாவளவன்? இந்த மூன்றும் அவரை தழுவி தலைவராக்கியது எப்படி? திருமா கடந்து வந்த பாதை. திருமாவளவன் சிதம்பரத்தில் மீண்டும் மீண்டும் வெற்றி. மாநில கட்சிக்கான அங்கீகாரத்தையும் காப்பாற்றி வரும் தலைமை. இன்று அவரிடம் 4 சட்டமன்ற உறுப்பினர்கள், 2 எம்பிக்கள். இந்த வளர்ச்சி சாதாரணமாக அவருக்கு கிடைத்து விடவில்லை. சுமார் 30 ஆண்டு காலம் அவர் கடந்து வந்த கடுமையான காலங்கள், சவால்கள், விமர்சனங்கள், தோல்விகள், துரோகங்கள் இன்று ஒரு வெற்றியாளராக அவரை முன்னிறுத்தி இருக்கிறது. அவர் கடந்து வந்த பாதையை சுருக்கமாக பார்ப்போம். திருமாவளவன் சிறந்த வரலாற்று அறிவும் பேச்சாற்றலும் அவர் கல்வி திறனை சொல்லும். பிஎஸ்சி வேதியியல் பட்டப்படிப்பு, பிஎல் சட்டப்படிப்பு, எம்ஏ கிரிமினாலஜி, பிஹெச்டி டாக்டர் பட்டம். சுமார் 25 ஆண்டுகளுக்கு முன்பு தடயவியல் துறையில் அரசு ஊழியர். அப்பணியை துறந்துவிட்டு போராளியாக, அதே நேரத்தில் அரசியலை விலகியவராய் நின்றார். முன்னதாக அது ஒரு போராளியின் உயிர் போனதன் பின்னணியில் வந்த வலியினால் அந்த பாரத்தை தான் ஏற்றுக்கொண்டவராய் தலித் பேந்தர்ஸ் பார்ட்டி என்னும் இயக்கத்தின் தமிழக பிரிவை உருவாக்கிய மலைச்சாமி என்பவர் கொலை செய்யப்பட்ட போது உறுதிமொழி ஏற்று அவ்வமைப்பின் தலைவராக ஆகி பின்னாளில் விடுதலை சிறுத்தைகள் அமைப்பாக உருவாக்குகிறார். 1999 மூப்பனாரால் அரசியல் களத்திற்குள் அழைத்து வரப்படுகிறார். தமாக கூட்டணியில் முதலாக அவர் களம் கண்ட தொகுதியே சிதம்பரம் தான். அப்போது 2 லட்சம் வாக்குகளை பெற்று தமிழக தலைவர்களை திரும்பி பார்க்க செய்தார். 2001 சட்டமன்ற தேர்தல், திமுகவுடன் கூட்டணி, உதயசூரியன் சின்னத்தில் வெற்றி. முதலாவதாக சட்டமன்றம் அடியெடுத்து வைப்பு. திமுகவுடன் மனக்கசப்பு. 2004 அந்த பதவியை ராஜினாமாவும் செய்கிறார். 2006 அதிமுகவுடன் கூட்டணி, விடுதலை சிறுத்தைகளுக்கு 9 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டு 2 இடத்தில் வெற்றி. 2009 நாடாளுமன்ற தேர்தல், திமுக கூட்டணியில் சிதம்பரம் தொகுதியில் வெற்றி. நாடாளுமன்றத்திற்குள் முதல் அடி. 2011 சட்டமன்ற தேர்தல், திமுக கூட்டணியில் 10 தொகுதிகளில் போட்டியிட்டு அனைத்திலும் தோல்வி. 2014 அதே கூட்டணியில் 2 இடங்களில் போட்டியிட்டு தோல்வி. 2016 தேர்தல், மக்கள் நல கூட்டணியில் 25 தொகுதிகளில் போட்டியிட்டு படுதோல்வி. அப்போது காட்டுமன்னார் கோவிலில் வெறும் 87 வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வி அடைந்தார் திருமாவளவன். 2019 நாடாளுமன்ற தேர்தல், கடினமான போட்டிக்கு இடையே சிதம்பரத்தில் வெற்றி. அடுத்து 2021 ஆண்டு பொது தேர்தல், வெறும் 6 சீட்டுகளுக்கு பணிந்து விட்டார், பயந்து விட்டார், பணம் வாங்கிவிட்டார் என்றெல்லாம் கடுமையான விமர்சனங்களை எதிர்கொண்டார். அமைதியாக இருந்தார். 6லும் உதயசூரியன் சின்னம் வலியுறுத்தப்பட தனி சின்னத்தில் களம் இறங்கி 4 தொகுதிகளில் வென்று தனது பலத்தை நிரூபித்தார். அடுத்த கட்டமாக திருச்சியில் பிரம்மாண்டமான மாநாடு. அடுத்து திமுகவோடு கடும் இழுபறி பேச்சுவார்த்தைக்கு பிறகு நாடாளுமன்ற தேர்தலில் தற்போது 2 தொகுதிகள் ஒதுக்கப்பட 2லும் வெற்றி. 34 வருட கடும் உழைப்பும் பொறுமையும் அவருக்கு இந்த நற்பெயரை சாதி மத பேதம் கடந்த ஒரு தலைவராக மக்கள் மத்தியில் நிலைநிறுத்தி உள்ளது.